ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விளக்கு வைக்கும்போது சாமிக்கு போடுறதுக்காக நம்ம தோட்டத்திலிருந்து பறித்த பூக்கள் தான் அவ்வளவும். என்னென்ன பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. துளசி இருக்குது, இது ஐயப்பருக்கு ரொம்பவே நல்லது. அப்புறமா செவ்வந்தி இருக்குது. அப்புறமா இது கோழிப்பூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா பட்டன் ரோஸு, இது ஒரு 2 3 தான் இருக்குது. அப்புறமா இது ஒமிக்ரேந்தி, இதுவுமே ஒன்று தான் இருக்குது. அடுத்து இது சங்குப்பூ. சங்குப்பூ உண்மையிலேயே ரொம்பவே சாமிக்கு நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வளர்த்து பாருங்கள். அப்புறமா ஆரத்துக்கு வைப்பாங்கல்ல, அந்த ரோஸ் தான் இது. சாமிக்கெல்லாம் ஆரத்துக்கு இது தான் மோஸ்ட்லி கோயிலில் கட்டுவாங்க. இது கனகாமரம் பூ. அடுத்து ரோஸு ஆரஞ்சு, இது ஆரஞ்சு ரோஸு. இது ஒரு கொத்தாட்டு இருக்குது பாருங்கள். ஒரு கொத்தில் எத்தனை மொட்டுன்னு பாருங்கள். இனிமே நிறைய இருந்துச்சு, நான் அந்த 3 மட்டும்தான் பறிச்சிருந்தேன். அவ்வளோந்தான். துளசி உண்மையிலேயே வாரம் வாரம் நிறையவே எங்களுக்கு வருது. அதை எல்லா வாரமுமே தொடுத்து நாங்கள் சாமிக்கு தான் கட்டி வைக்கிறோம். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி துளசிலாம் வைங்க. நான் துளசி விதெல்லாம் எதுவுமே போடலை, தானாகவே வளர்ந்து வந்தது தான் எல்லாமே. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.